வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலத்திரனியல் விசா விநியோக விவகாரத்தில் டிரான் அரசுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு சவால் விடுப்பதாக சம்பிக்க ரணவுக்கு தெரிவிப்பு. மன்னாரில் தற்போது நடைமுறையில் உள்ள காற்றாலை திட்டத்தை தவிர புதிய காற்றாலை திட்டங்களை இனி முன்னெடுக்காதிருக்க அமைச்சரவை பத்திரம். அத்தியாவசிய மருந்துகள் உட்பட 380 மருந்துகள் நாட்டில் தட்டுப்பாட்டில் உள்ளதாக முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன சுட்டிக்காட்டு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பான வழக்கு நாளை. இனி விரிவான செய்திகள். சட்டம் அனைவருக்கும் சமமானது என்று கூறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலத்திரனியல் விசா விநியோக விவகாரத்தில் தனது அரசியல் சகாவான டிரான் அரசுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு சவால் விடுப்பதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிமுகப்படுத்திய இலத்திரனியல் விசா முறைமை தொடர்பாக கணக்காய்வை மேற்கொள்ளுமாறு அரசாங்க நிதி பற்றிய குழு 2024 ஜூலை 12ஆம் தேதி தேசிய கணக்காய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்தது. அதனைத் தொடர்ந்து தேசிய கணக்காய்வு திணைக்களம் கடந்த 3ஆம் தேதி தனது அறிக்கையை வெளியிட்டது. அரசாங்க நிதி பற்றிய குழுவின் அறிக்கையினை அடிப்படையாக கொண்டு 2024 ஜூலை 28ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்தோம். இந்த வழக்கில் பங்கேற்குமாறு மக்கள் விடுதலை முன்னணியின் 3 உறுப்பினர்களையும் கேட்டுக்கொண்டோம். ஆனால் அவர்கள் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை. இந்த வழக்கு 2024 ஜூன் 2ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உயர்நீதிமன்றம் இலத்திரனியல் விசா முறைமையை இடைநிறுத்தி பழைய முறைமைக்கு ஏற்ப விசா வழங்குமாறு உத்தரவிட்டது. அதனால் அந்த உத்தரவை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள கட்டுப்பாட்டாளர் நாயகம் செயல்படுத்தாததால் அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இதன் விளைவாக முன்னாள் கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு உயர் நீதிமன்றம் 3 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்தது. தேசிய கணக்காய்வு திணைக்களத்தின் அறிக்கையில் இந்த முறைமைக்குள் ஏற்பட்ட பல முறைகேடுகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவற்றினால் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டதுடன் அதற்கு பொறுப்பான அரசியல் தலைவர்களும் அதிகாரிகளின் மீதும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டது. லஞ்சம் மற்றும் ஊழலை எதிர்த்து போராடுவதாக கூறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இது உண்மையான அக்னி பரீட்சை என்று அவர் கூறினார். இலத்திரனியல் விசா முறைமை அமுல்படுத்தப்பட்ட போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்து டிரான் அலஸ்லான் மேலும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் அவருடைய பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டம் அனைவருக்கும் சமமானது என்கின்றார் ஜனாதிபதி. எனவே தனது அரசியல் நண்பரான டிரான் அரசுக்கு எதிராகவும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு நான் ஜனாதிபதிக்கு சவால் விடுக்கின்றேன் என்று சம்பிக்க ரணவக்க வலியுறுத்தினார். மேலும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சிறு அளவிலான ஊழல்களுக்கு மட்டும் சட்டத்தை கடுமையாக பயன்படுத்துகின்றார். ஆனால் இந்த விசா விநியோக முறைகேடு காரணமாக அரசுக்கு பில்லியன் கணக்கான டாலர் கணக்கில் ஏற்பட்ட நிதி இழப்பை சார்ந்தும் அதே உறுதியுடன் விசாரணைகள் நடத்தி சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மன்னாரில் தற்போது நடைமுறையில் உள்ள காற்றாலை திட்டத்தை தவிர புதிய காற்றாலை திட்டங்களை இனி முன்னெடுக்காதிருக்க அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தயாரிக்கும் பணிகள் தற்போது முன்னேற்றமடைந்து வருகின்றன. இதற்கான உத்தியோகபூர்வ கோரிக்கை கடிதத்தை ஆவணமாக சமர்ப்பிக்குமாறு எரிசக்தி அமைச்சு மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு அறிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். எரிசக்தி அமைச்சின் அறிவிப்பின்படி மன்னார் மாவட்டத்தில் செயல்படும் பொது அமைப்புகள், சர்வபோத அமைப்புகள் மற்றும் மன்னார் பிரஜைகள் குழுவிடமிருந்து இதற்கான மனுக்கள் கோரப்பட்டுள்ளது. அதற்கிணங்க சில பொது அமைப்புகளிடமிருந்து கோரிக்கை கடிதங்கள் ஏற்கனவே கிடைத்துள்ளதாகவும் சர்வமத அமைப்புகள் தங்கள் மனுக்களை சமர்ப்பிக்க ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் மன்னார் பிரஜைகள் குழு இதுவரை இந்த தீர்மானத்திற்கான இணக்கத்தை வெளிப்படுத்தவில்லை என்று மாவட்ட அரசாங்க அதிபர் விளக்கினார். மேலும் அனைத்து கோரிக்கை கடிதங்களும் கிடைத்த பின்னரே எரிசக்தி அமைச்சு கோரியுள்ள அமைச்சரவை பத்திரத்தை தயாரித்து அனுப்ப முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கையின் சுகாதாரத்துறை தற்போது கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாகவும் அத்தியாவசிய மருந்துகள் உட்பட 380க்கும் மேற்பட்ட மருந்துகள் நாட்டில் தட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், கடந்த 4 மாதங்களாக தேசிய மருத்துவமனை உள்ளிட்ட எந்த ஒரு அரசு மருத்துவமனையிலும் குருதி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவில்லை. இதன் விளைவாக பொதுமக்கள் தங்கள் செலவிலேயே தனியார் ஆய்வுக்கூடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் இத்தகைய செயல்பாடுகள் தடை செய்யப்பட்டிருந்தன என்று அவர் நினைவூட்டினார். தற்போது நோயாளிகள் சத்திர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்றால் சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்களை வெளியே சென்று வாங்குவதற்கான பட்டியலை வைத்தியர்கள் வழங்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. முன்னர் அனைத்து சிகிச்சைகளும் மற்றும் பரிசோதனைகளும் இலவசமாக வழங்கப்பட்ட நிலையில் தற்போது நோயாளிகள் குறைந்தது 50,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை செலவழிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள். இதய சத்திர சிகிச்சை பிரிவுகளிலும் பைபாஸ் போன்ற முக்கிய சிகிச்சைகளுக்காக தேவையான பொருட்களை நோயாளிகள் வெளியே வாங்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு சுகாதாரத்துறையின் நிலைமை வீழ்ச்சியடைந்துள்ளதால்
நாட்டின் இலவச சுகாதார அமைப்பு இன்று கேள்விக்குறியாகிவிட்டது என்று முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜேந்திர சேனாரத்ன கடும் விமர்சனமிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொது சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பான வழக்கு நாளைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றது. இங்கிலாந்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அவர் மேற்கொண்ட தனிப்பட்ட பயணத்தின் போது 1.5 நாட்களுக்காக 1.5 கோடிக்கு மேலான அரச நிதி வீணாக செலவழிக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் விசாரணைகள் நாளை நீதிமன்றத்தில் தொடங்குகின்றது. இதேவேளை ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையான இரவில் நீதிமன்ற அறையில் நடந்த நிகழ்வுகளை படம் பிடித்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்த நபர்களை உடனடியாக அடையாளம் கண்டு கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் அன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு செல்லும் பாதைகளை தடுத்து நிற்க முயன்றவர்களை பற்றிய விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு முன்னாள் நீதிவான் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அறிவுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரத்தில் 106 கிராம் ஹெரோயினுடன் 3 கொலைகளுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி ஒருவரை சேர்த்து 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவிக்கின்றது. இந்த கைது நடவடிக்கை நேற்று மாலை அனுராதபுரத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் அம்பலாங்குடியை சேர்ந்த 44 வயதுடைய முன்னாள் ராணுவ வீரர் என்று தெரிய வருகிறது. நிலம் கொலையை சேர்ந்த மற்றும் 40 வயதுடைய நபர் மற்றும் அனுராதபுரம் பெரியாமின் குளம் பகுதியினை சேர்ந்த 30 வயதுடைய நபர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 2 போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். மேலும் துப்பாக்கிதாரியாக சந்தேகிக்கப்படும் முன்னாள் ராணுவ வீரர் துபாயில் தங்கியிருக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் கீழ் அனுராதபுரம் மாவட்டத்தில் ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்டு வந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரை கைது செய்த போது அவரிடமிருந்து 88 கிராம் 490 மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்பு வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் அரசியல்வாதிகளை அடையாளம் காண அரசாங்க புலனாய்வு அமைப்புகள் நாடு முழுவதும் ரகசிய விசாரணை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளன. சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையானது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் மீது சிறப்பு கவனங்கள் செலுத்தியுள்ளது. பாதாள உலக குழுக்களுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டு 4 அரசியல்வாதிகள் தொடர்பான குறிப்பிட்ட தகவல்கள் ஏற்கனவே வெளியாகி உள்ளதாகவும் அவர்கள் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவதாகவும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பல முக்கிய பாதாள உலக தலைவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது இந்த முக்கியமான தகவல் கிடைத்ததாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. அரசியல்வாதிகளுக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து தகவல்களை குற்றப்புலனாய்வுத்துறை உறுதிப்படுத்தியவுடன் அவர்களின் கையடக்க தொலைபேசி தரவை ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் பாதாள உலக குழுக்களுடனான தொடர்புகள், பண பரிமாற்றங்கள் மற்றும் பிற முக்கிய பரிவர்த்தனைகள் பற்றிய விரிவான தகவல்கள் வெளிப்படும் என்று புலனாய்வாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர்.